ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறாங்க. அதுக்கான திட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் பார்த்தா அறிவிச்சிருக்காருங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு மானிய கோரிக்கை போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இப்போ சட்டப்பேரவையில் ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக முதல்வர் வெளியிட்டிருக்கார். என்னமான அறிவிப்பு அப்படின்னா, விதி 110 கீழ் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் இருக்கு பாருங்க. தாவேகா தேர்தல் வாக்குறுதிப்படி இலவசமாக சிலிண்டர் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஸோ இயர்லி 3 சிலிண்டர் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். ஓகே, நீங்கள் சிலிண்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பணத்தை டைரெக்டாக வங்கி கணக்குகளை வரவு வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அன்னபூரணி சூப்பர் 6 இத்திட்டத்தினால் சுமார் 1,30,00,000 குடும்பங்கள் பயனடைவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் பார்த்தா பயனடைய போகிறாங்க. செயலாக்கம் மற்றும் ஒதுக்கீடு பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் எப்போது முதல் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, இத்திட்டம் வரும் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். இத்திட்டத்திற்காக ஆண்டுதோறும் தோராயமாக 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த புதிய திட்டம் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு லான்ச் பண்ணுறாங்க. 4,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. தகுதியுள்ள குடும்பங்கள் யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு அப்படின்னா, உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2,00,000க்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிவடைந்த குடும்பம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2,00,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ள குடும்பத்தினருக்கும், சிறு குறு விவசாயிகள் குடும்பத்தினருக்கும், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினருக்கும் இந்த மாதிரி உள்ள எல்லா நலிவடைந்த குடும்பமே பயன்பெறுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நல்ல ஒரு ஆப்ஷனுங்க. ஏன்னா இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா செயல்படுத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரிவிச்சுட்டு வந்தாங்க இப்போதைக்கு. ஸோ சட்டப்பேரவையில் அதிரடியான ஒரு திருப்பமாக இந்த ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. 1,30,00,000 பேர் பார்த்தா பயனடைய போகிறாங்க அப்படின்ற மாதிரி இதன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. ஜனவரி முதல் அமலுக்கு வரப்போகுதுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்கீம் குறித்து ஜிஓ அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சேனலை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். யார் யாருக்கு தகுதிகள் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவோங்க. இப்போதைக்கு இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறதா தெரிவிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க. நல்ல ஒரு ஸ்கீம்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் வெற்றி பயணம் மகளிர் கட்டணமில்லா பயண விரிவாக்க திட்டம் தேர்தல் வாக்குறுதிப்படி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை சொல்லியிருக்காங்க பாருங்க. வெற்றி பயணம் மகளிர் கட்டணமில்லா பயண விரிவாக்க திட்டத்துக்கு முதல்வர் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டாங்க. முதற்கட்டமாக மாநகரம் நகர பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸஸ் அரசு பேருந்துகளில் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அதாவது மாநகர பகுதிகளில் இயங்கும் பேருந்துலாம் இருக்க பாருங்க, எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், அந்த எல்எஸ்எஸ், டீலக்ஸ் போன்ற அரசு பேருந்துகள் இலவசமாக பயணம் செஞ்சுக்கலாம். மாவட்டங்களுக்கு இடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளில் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புறநகர் பேருந்துலாம் இருக்க பாருங்க, வெளியில் போகிறதுக்கான பேருந்துகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயணம் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரு திட்டம் எப்போ செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, தேசத்தந்தை காந்தியடிகள் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மூலம் ஆண்டுதோறும் தோராயமாக 6,000 கோடி ரூபாய் செலவாகும். கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாது. எல்லா மகளிருக்குமே இருக்கு தகுதி இருக்கு, கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாதுங்க. வருமான உச்சவரம்பு மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயணி எண்ணிக்கையில் கட்டுப்பாடுகள் கிடையாது. எல்லா மகளிருக்குமே இலவசமாக நீங்கள் பயணம் பண்ணிக்கலாம். இத்திட்டத்தின் கீழ் திருநர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. 2 புதிய திட்டங்களை பார்த்தா கொடுத்துருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகளை இந்த 2 திட்டமும் மிகப்பெரிய திட்டங்களுங்க. அதையும் பார்த்தா இப்போதைக்கு உங்களுக்கு சட்டப்பேரவையில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எப்படி இருக்கு, நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையோல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.